ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிரிஷ் குக்கரி. இன்றைக்கி நாம் ஒயிட் சாஸ் பாஸ்தா எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். முதல்ல பாஸ்தாவை வேக வச்சு எடுத்துடலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 4 கிளாஸ் போல் தண்ணி ஊற்றிட்டு அதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா ஹீட் ஆகி கொதிக்க ஆரம்பிச்சிருக்குது. இந்த டைமில் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த பாஸ்தா ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக 1 டீஸ்பூன் எண்ணெய். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இருக்குது. இந்த டைமில் 1 கப் பாஸ்தா சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த ஷேப்பில் இருக்கக்கூடிய பாஸ்தா வேணாலும் எடுத்துக்கலாம். நான் இப்போ இந்த ஷேப்பில் இருக்கக்கூடியதை எடுத்துக்கிறேன். 1 கப் பாஸ்தா எடுத்திங்கன்னா அதுக்கு கரெக்டாக 3 to 4 கப் போல் தண்ணி எடுத்து வேக வச்சிங்கன்னா அது கரெக்டாக இருக்கும். இந்த பாஸ்தா வேகிறதுக்கு ஒரு 10 to 15 நிமிஷம் ஆகும். அது அப்படியே இருந்து வேகட்டும். பாஸ்தா கரெக்டாக குக் ஆகிடுச்சு அப்படின்னா அது ஒயிட் கலரில் சேஞ்ச் ஆகியிருக்கும். அதுலேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் குக் ஆகிடுச்சு அப்படின்னு. இது ஓவர் குக் ஆகிடக்கூடாது, அதுக்கப்புறமா குழஞ்ச மாதிரி ஆகிரும். பாஸ்தா வாங்கும்போது அந்த கவர்லேயே எவ்வளோ நேரம் வேக வைக்கணும் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அந்த டைம் படி கரெக்டாக வேக வச்சுக்கோங்க, அதுதான் கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு 15 நிமிஷம் ஆயிருக்குது. பாஸ்தா நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா தண்ணி எல்லாத்தையுமே வடிகட்டி எடுத்துடலாம். இப்போ இதில் இருக்கக்கூடிய ஹீட்லேயே அந்த பாஸ்தா கூட கொஞ்சம் குக்காகாமல் இருக்கிறதுக்காக இதில் கொஞ்சமாக பச்சை தண்ணியை ஊற்றிட்டு அதையும் வடிகட்டி எடுத்துடலாம். அப்போ ஓவர் குக்காகாமல் இருக்கும். அடுத்தது ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு இதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா மெல்ட் ஆகி வந்ததுக்கு அப்புறமா இதில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லா சின்னதாக நறுக்கி வச்சுருக்கக்கூடிய பூண்டு சேர்த்துக்கிறேன். இதை ஒரு 1 நிமிஷம் போல் லைட்டாக வதக்கிக்கலாம். பூண்டு லைட்டாக வதங்கினதுக்கு அப்புறமா இதில் 1/4 கப் கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய வெங்காயத்தையும் சேர்த்துட்டு அதையும் லைட்டாக வதக்கிக்கலாம். வெங்காயம் பொன்னிறமாலாம் வதங்க தேவையில்லை, லைட்டாக வதங்கினா போதும். லைட்டாக வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு சின்ன சைஸ் கேரட்டு இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். அடுத்தது கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய குடைமிளகாவையும் இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதை ஒரு 2 நிமிஷம் போல் வதக்கிக்கலாம். இது கூட ஸ்வீட் கார்ன் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்துக்கோங்க, அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு வதக்கிடலாம். இது ரொம்ப நேரம் வதங்க தேவையில்லை, ஒரு 2 நிமிஷம் போல் வதங்கினதுக்கு அப்புறமா இதை அப்படியே ஒரு தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். அடுத்தது அதே பேன்லேயே 1 டீஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் நல்லா மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துட்டு இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதை ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதில் 1/2 கப் பால் சேர்த்து இது மைதா மாவு கூட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது கொஞ்ச நேரத்தில் இது நல்லா திக்காக ஆரம்பிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாலும் மைதா மாவும் சேர்ந்து நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போ இதில் காரத்துக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். ஆரிகனோ இருந்துச்சுன்னா அதை சேர்த்துக்கோங்க, அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்தது இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஏற்கனவே வதக்கி வச்சுக்கக்கூடிய வெஜிடபிள்ஸையும் சேர்த்துக்கலாம். அடுத்தது வேக வச்சுக்கக்கூடிய பாஸ்தாவை இதில் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெஜிடபிள்ஸ் பாஸ்தா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா கடைசியாக கொஞ்சமாக சீஸ் துருவி சேர்த்துக்கிறேன். சீஸ் இருந்துன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியே கூட சாப்பிட்லாம். சீஸ் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு தடவை எல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக கலந்து விட்டுட்டு இதை ஒரு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். மேலே கொஞ்சமாக கார்னிஷிங்காக சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டு விட்டுக்கிறேன். இவ்வளோ தான், ரொம்பவே சூப்பரான ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி பண்ணியாச்சு. இதை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்பவே பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கிரிஷ் குக்கரை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வேறொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.